வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாகவும் வலிமையாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தனிமையில் போராட கற்றுக்கோங்க. நீங்கள் தனிமையாக போராடி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனமும் பலமும் உங்களுக்கு தெரிய வரும். உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை நம்பி அடுத்த கட்ட வாழ்க்கையில் உங்களோட அடியை நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. எப்போவுமே நம்மளை மட்டுமே நம்ம எடுக்கிற முடிவும் நம்ம எடுத்து வைக்கிற அடுத்த கட்ட நகர்வுகளும் தான் நம்மளுக்கு என்றைக்குமே ரொம்ப நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வெளிச்சம் இருந்தால் தான் அந்த இடத்துல நிழல் கூட உங்களுக்கு துணையாக வரும். உங்களுக்குன்னு யாராச்சும் ஒரு சில பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களோட கவலைகளை போய் ஷேர் பண்ணலாம், அது தப்பில்லை. பட் எல்லாத்துக்கிட்டேயுமே எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு சில மருந்தால் குணப்படுத்த முடியாத காயங்களை கூட ஒரு சில மனுஷங்களை நம்ம மறந்தாலே பார்த்திங்கன்னா குணப்படுத்த முடியும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வந்திருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருந்திருப்பாங்க. அது எந்த விதத்துலனாலும் இருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளுக்கு லைஃப்பில் துரோகமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கிற டைமில் அவங்க நம்மளுக்கு ஒரு பெரிய துரோகத்தை கொடுத்துட்டு போவாங்க. அந்த டைமில் தான் நம்மளோட மனசு நம்மளே கேள்வி கேட்கும், இவங்க துரோகியா இல்லைன்னா உனக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு. இப்படி ஒட்டுப்பட்ட ஒரு உறவுக்காகவா நீ இவ்வளோ நாளும் ஏங்கி தவிச்ச, இப்படிப்பட்ட ஒரு உறவு கூடயா நீ இவ்வளோ நாளும் ட்ராவல் பண்ணின அப்படின்னு நம்ம மனசே நம்மளை கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதிலே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மளோட மனசு சுக்கு நூறாக அப்படி உடஞ்சி போயிடும். அப்படிப்பட்ட காயத்துக்கு நீங்கள் தர்ற ஒரே மருந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் இருந்தே நீங்கள் மறக்கிறது தான் ஒரு கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த வலி நம்மளால் தாங்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். பட் என்னென்னா அதையும் நம்ம கடந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த ஒரு நிலைமையிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். இல்லை அந்த காயங்களை நினச்சே நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப் ஃபுல்லாகவே நம்ம அதே காயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கும். ஒரு சில காயங்களுக்கும் காயத்தை தந்துட்டு போன மனுஷங்களுக்கும் காலம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் பதில் கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றது நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கவலையில் இருக்கும்போது தானாகவே முன் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, எந்த இடத்துலையும் இழந்துடாதீங்க. எதனால் நம்மளுக்கு துன்பம் வருது அப்படின்ற காரணமும் நம்மளுக்கு தெரியும். அந்த துன்பத்தை எப்படி நம்மளை விட்டு போக்கலாம் அப்படின்ற காரணமும் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக வழியுமே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கு மீறியுமே நீங்கள் அதே துன்பத்தை மட்டுமே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய முட்டாள் அப்படின்றது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு சில பேர் நடவடிக்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுங்க. அவங்களா உங்களை வாயை திறந்து சொல்லி உதாசீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் என்றைக்குமே போகாதீங்க. உங்களை பெருமைப்படுத்துகிற உறவை அதோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதும் தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களை சிரமப்படுத்தி பார்க்குற ஒரு சில உறவுகள் இருப்பாங்க. அவங்க கையை தட்டி விட்டுட்டு அவங்கள கை கழுவுறதுலேயும் தப்பு கிடையாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சொந்த மாதிரி பழகுவாங்க கூட. ஆனால் லாஸ்ட்டு அவங்க தான் ஒரு ஸ்டேஜில் போய் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது, இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக மாற்றி அதில் குளிர் காயுவாங்க. அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம நினைப்போம், என்னடா இவங்க நம்ம கூடவே இருக்கிற சொந்தமா இல்லைனா நம்மளுக்குன்னே சேர்ந்த துரோகியா அப்படின்னு நம்ம மனசே நினைக்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மனசை எப்போவுமே பூத்து குலுங்குற பூந்தோட்டம் மாதிரியே அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட மனசை சந்தோஷமாகவும் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க நம்மளை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னாவே நம்ம மனசு ஒரு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களோட பார்வையானது நம்ம வேலை விழும் அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவே தெரியாமல் ஒரு சில பேர்லாம் எல்லாருமே எதிரியாகவும் துரோகியாகவும் மட்டும் பார்க்குறாங்க, யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைக்க பழகிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக மற்ற மனுஷங்க உங்களை தேடி வருவாங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு சில